அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமின். இன்றைக்கி என்கிட்ட நிறைய பேர் கமெண்டில் கேட்குறீங்க, எனக்கு வருமானம் கம்மியாக இருக்குது, வருமானம் அதிகரிக்க ஏதாவது திக்ர் சொல்லி கொடுங்க, நான் இந்த ஏழ்மை நிலையிலிருந்து அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கையை நோக்கி போகணும், பணம் அதிகமாக வேணும், அதற்கு திக்ர் இருந்தால் அதாவது சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வேலை இல்லாமல் வெளிநாடுகளில் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. அதுக்காக விசா கிடைக்கணும் என்பதற்காக துவா செய்யுங்க, அதற்காக திக்ர் இருந்தால் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவர்களுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருக்காங்க, அவர்களுக்காக அவருடைய உடல் ஆரோக்கியம் பெறுவதற்காகவும் ஏதாவது திக்ர் இருந்தால் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவரவர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுங்க. அந்த தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய சிறந்த திக்ர் தான் இந்த திக்ர். உங்களுக்கு எந்த மாதிரி தேவையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பொருளாதார தேவையாக இருந்தாலும் சரி, அல்லது உடல்நிலையில் ஏதாவது ஆரோக்கியம் வேண்டுமானாலும் சரி, உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு தேவையாக இருந்தாலும் இந்த திக்கரை ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு நீங்கள் ஒரு 25 முறை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். 25 முறை நீங்கள் ஓதிக்கிட்டு உங்களுக்கு தேவைகளை கேளுங்க. அல்லாஹ் தஆலா நிச்சயமாக உங்களோட தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பாங்க. இந்த திக்கருடைய சிறப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலாவுடைய அன்பும் அல்லாஹ் தஆலாவுடைய ரஹமத்தும் அல்லாஹ்வுடைய கருணையும் நமக்கு கிடைக்குதுங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா கிட்ட இதை தான் நம்ம வேண்டுறோம், அல்லாஹ் தஆலா கிட்ட இதை தான் நம்ம கேட்குறோம். ஏன்னா அவனுடைய பார்வையானது ஒரு நபர் மீது பட்டாலே போதுங்க, அவனுடைய அனைத்து தேவைகளும் நிறைவேற்றி கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் இருந்தாலும் அந்த சோதனையிலிருந்தும் அந்த கவலையிலிருந்தும் அல்லாஹ் தஆலா அதிலிருந்து போக்கி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை உங்களுக்கு தருவாங்க. இந்த திக்கிற்கு அவ்வளவு ஒரு சிறப்பு இருக்குது, அவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் தினமும் இந்த திக்கரை நீங்கள் ஓதி வாருங்க. ஒவ்வொரு ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகும் 25 முறை உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செஞ்சு வைப்பான். இப்போ வாங்க இந்த திக்கரை பார்ப்போம். இந்த திக்கருடைய விளக்கத்தையும் பார்க்கலாம். நான் தமிழ்லையும் சொல்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபல்லிக வ ரஹமதிக. திரும்பவும் இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபல்லிக வ ரஹமதிக. இதுதாங்க இந்த திக்கிர். இந்த திக்கிரை ஒவ்வொரு ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகும் 25 முறை நீங்கள் ஓதி வாருங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் துவாக்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா கபூலாக்க வைப்பாங்க. இந்த துவாவுடைய தமிழ் விளக்கத்தையும் பார்க்கலாம் வாங்க. இப்போது, யா அல்லாஹ், நான் உன்னிடம் உன்னுடைய அன்பை கேட்கிறேன். யா அல்லாஹ், நான் உன்னுடைய ரஹமத்தான அருட்கொடையையும் உன்னுடைய கருணையையும் கேட்கிறேன். இதுதாங்க இந்த திக்ருடைய பொருளே. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகும் நீங்கள் உங்களுடைய தேவைகளை கேட்டு வாருங்க. இந்த திக்ரை ஓதி அல்லாஹ் தஆலா உங்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செஞ்சு வைப்பான் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு.